வணக்கம் நண்பா. சுய இன்பமே செய்யாமல் நோஃபப் சேலஞ்சில் இருக்கிற எல்லாத்துக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத நான் ஒரு பெனிஃபிட்டை சொல்ல போகிறேன். அதனால் கொஞ்சம் கூட ஓட்டாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். ஸ்கின்னு க்ளோ ஆகுமா? ஹவ் இட் பாசிபிள் அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறேன். என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகும். சுய இன்பம் செஞ்சுக்கிற காலத்தில் விந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிடுற காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸாகவே இருக்காது. ஆனால் இப்போது ஹார்மோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுடைய ஸ்லீப் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். இது ரெண்டு விஷயம் இருந்தாவே உங்களுக்கு அந்த ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கான விஷயம் நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நான் உறுதியாக சொல்லுவேன். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா ஹார்மோன் பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியே பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு ஈடுபாடாகவே இருக்காது. டெஸ்டோஸ்டெரான் லெவல் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். டோபமைன் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எப்படி சொல்கிறதுனா இன்க்ரீஸ்டாக இருக்கும் நீங்கள் சுய இன்பம் செஞ்சுட்ட காலத்தில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேபிள் ஆகும். டெஸ்டோஸ்டெரான் லெவல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் டோபமைனும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது, அதுவும் ஸ்டேபிள் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகும். அண்ட் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லீப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. டீப் ஸ்லீப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி நீங்கள் டெய்லியுமே நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. நோஃபப் சேலஞ்சில் இருந்தால் தான் இது நடக்கும். அண்ட் இது ரெண்டு மட்டும் இல்லை, மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், டென்ஷன் நிறைய இருந்துகிட்ருக்கும். ஆனால் இப்போது உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாயிரும். ஏன்னா விந்து உங்ககிட்ட இருக்குது. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிதளவில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாலாவது என்ன தெரியுமா ஆகும், நீங்கள் நிறையா ஹேபிட்ஸை மாற்ற ஆரம்பிப்பீங்க. ஹெல்த்தி ஹேபிட்ஸ் நீங்கள் மாற்ற ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபாச படங்கள் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு நேரத்தை இது பண்ணிவிட்டு லேட் லைனில் தூங்கிட்டு அதெல்லாம் நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை வாழ ஆரம்பிப்பீங்க, லீட் பண்ணுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. மோர் வாட்டர் அதிகமாக நீங்கள் வாட்டர் நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்க. அண்ட் நல்ல ஒரு உணவாக தான் நீங்கள் அருந்துவீங்க. தேவையில்லாத கெட்ட உணவுகள் நீங்கள் தூக்கி எரிஞ்சிருவீங்க. ஸோ உங்களோட ஹெல்த்தியான ஹேபிட்ஸை நீங்கள் கொண்டு வரதுனால உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னுக்கு அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் இருக்குது பார்த்தீங்களா, ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இது இருந்துச்சுன்னா என்னென்னலாம் உங்கள் ஸ்கின்னுக்கு போக வேண்டிய பிளட்ஸ் இருக்கோ, சர்க்குலேஷன்ஸ் இருக்கோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பியூராக நடக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஆறாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இது உங்களை விட்டு போயிருங்க, சுத்தமாகவே போயிடும். ரொம்ப உங்களோட பிரெயினே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஃபாகாக இருக்கும், ஒரு பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா. ஆனால் நோஃபப் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிரும். அந்த பிரெயின் ஃபாகே இருக்காது. அந்த பிரெயினுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பனிமூட்டம் ஒரு மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி இல்லாதனால ஸ்கின்னுக்கு போகிற பிளட்டும் நல்ல தூக்கம் இருக்கிறதுனால, நல்ல ஹார்மோன் பேலன்ஸாக இருக்கனால, நீங்கள் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றதுனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிலீஸ் ஆகி இது ஸ்கின்னுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் சிறப்போட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கும். இப்படி போனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஆனால் நோஃபப்பில் வந்துட்டிங்க அப்படின்னா டிசிப்ளின் கிடைக்கும். சரியா? மெயினாக டிசிப்ளின் கிடைக்கும். டிசிப்ளின் கிடைக்கும் பொழுது உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா கேர் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. செல்ஃப் கேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அது நோஃபேபிள் இருந்தால் தான் இருக்கணும், இல்லை ஜென்ரலாகவே இருக்கணும். ஆனால் சுயநலம் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, தடைபெறும். ஆனால் நீங்கள் நோஃபேபிள் இருக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய ஹார்மோன் பேலன்ஸ் ஆக ஆக ஸ்லீப் நல்லா கிடைக்க நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட அதெல்லாம் தாண்டி நல்ல ஹெல்த்தியான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுவீங்க. எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிடுவீங்க, அண்ட் நிறைய தண்ணி குடிப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ முக்கியங்க.
தண்ணி குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன 6 விஷயம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கலாம். உங்களுடைய அந்த பிரெயின் ஃபாகு போயிடும், பெட்டர் பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸை வந்து நீங்கள் லீட் பண்ணுவீங்க, ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறையும், அண்ட் நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும், அண்ட் ஹார்மோன் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இது 6 விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கிறதுனால நோஃபப் சேலஞ்சில் உங்களுடைய ரொட்டீன் மாறுறதுனால ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து 7th டேயில் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நோஃபப் சேலஞ்சில் 7th டே அந்த ஒரு வாரம் கடந்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபோக்கஸும் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனும் கிடைக்கும். அது கிடைக்கிறது மூலிமா இப்போ நான் சொன்ன 6 விஷயமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்குங்க. இது நடந்துருச்சு அப்படின்னா ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா சத்துமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கின் சுருங்கின மாதிரி இருக்கலாம், இல்லைனா வந்து கண்ணு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பாக நமக்கு வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆகும். ஸ்கின் க்ளோ ஆகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் மூஞ்சி டல்லாக இருக்குது, உங்கள் மூஞ்சில் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நேரமும் உங்கள்கிட்ட வந்து கான்வர்சேஷன் வச்சது அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ரொம்ப நேரம் இவங்ககிட்ட பேசணுமா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் அவங்களுக்கு கிரியேட் ஆகும். ஆனால் நீங்கள் நோஃபப் சேலஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுனால, நல்ல தூக்கமோ நல்ல ஹார்மோன் பேலன்ஸ்லாம் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் க்ளோ ஆகும்போது ஒரு அட்ராக்ஷனே கிரியேட் ஆகுங்க. இட் இஸ் நாட் அபவுட் ஃபீமேல் அட்ராக்ஷன், பட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். அப்படி அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும்போது இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து அப்ளை ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. சரி, இது எனக்கு வந்து எப்போ கிடைக்கும் இந்த பெனிஃபிட், ஸ்கின் க்ளோ அந்த பெனிஃபிட் எனக்கு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு பாடியை பொறுத்து அது வந்து வேரி ஆகும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் 30 to 40 அந்த காலகட்டத்தில் ஓகேவா, 30 டேஸ் அல்லது 40 டேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேலஞ்சில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம். நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதனை வந்து நீங்கள் தெரியாமே இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக இந்த பெனிஃபிட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். உங்களுக்கே தெரியாமல் இது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். பட் இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட சக்தியை நீங்கள் வந்து அனுபவிக்கலாங்க. ஸோ விந்துவை கட்டுப்படுத்துறதுனால இவ்வளோ நடக்குதா அப்படின்னா நிச்சயமாக நடக்குது. இப்போ நான் சொன்ன 6 விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் ரீகால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 6 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அப்படி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 30 to 40 நாளில் கிடைக்கும். இன்கேஸ் சில பேருக்கு கிடைக்கல அப்படின்னா இன்னும் 10 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 50 நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் எல்லாமே நீங்கள் அனுபவிப்பீங்க, கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் வேஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கொஞ்சம் மாறும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பாடியை வந்து போட்டு ஒரு துன்பம் படுத்திருப்பீங்களோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சுயநலம் செஞ்சுருந்த காலத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பெனிஃபிட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும், நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.